ஆண் பிள்ளைகள் இன்னைக்கு ஆண் பிள்ளைங்க சுற்றி 2-3 ஆண் பிள்ளை தான் இருக்கு. சரி, எத்தனை பேர் இந்த பீப்பா பந்து விளையாட்டு பார்த்தீங்க? பீப்பா பந்து விளையாட்டு பார்க்கவே இல்லையா? அந்த பீப்பா வந்து கண்டுபிடிக்கலாம். பார்த்தோம். ஓகே, ஒரு பிள்ளை உண்மையே சொல்லி ஓகே. இந்த பீப்பா பந்து விளையாட்டு ஒரு நல்ல ஒரு பாடம் இல்லை. இப்போ உட்காந்து 3-2 வரைக்கும் பார்க்கல, தூக்காமே தூங்கிடும். ஓகே, இந்த நல்லா விளையாண்டாங்க. 5 வருஷம் ஓட்டி இருந்தப்ப இனிமே தெரியல இருக்கும். இப்போ 5 வருஷம்னாக்கா 5 வருஷம் அப்புறம் அப்போ 25 வயசு ஆகுது. ஓகே, ஏன் இந்த சொல்ல வருனாங்க? ஐ நாட் ப்ரொமோட்டிங் அபவுட் FIFA வேர்ல்ட் கப். அதில் ஒருத்தனுக்கு கோட் யார்? மெஸ்ஸியா இவனா ரொனால்டோ? ரொனால்டோக்கா இல்லை மெஸ்ஸியா? சரி, யாரோ உனக்கு கோட் என்னது? கம்மிங்க அப்புறம் என்னது? கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் அப்படின்னா தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? எப்பொழுதும் அவர் கிரேட்டு, எப்பொழுதும் அவர் கிரேட்டு. ஆனா அடித்தான் ஒரு பையன் 19 வயசு தான், ஸ்பெயின். அதெல்லாம் மூஞ்சியும் கறி வச்சுட்டானுங்க. ஏன் இந்த சொல்ல வரனாக்கா, நம்ம நினைக்கிற நான் கிரேட்டு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கை மாறிடுச்சு. இவ்வளோ பில்லியன்ஸ் பில்லியன். அந்த காடு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அசந்துரும். என்ன நம்ம சுல்தானோட வீடு. ஆனால் ஒரு நொடி பொருள் அதெல்லாம் கவுத்துட்டாங்க. எவன் கிரேட்டஸ்ட் சொன்னான் அவனை தவறு போய் ஏன் சொன்னாக்கா, don't look at the world's greatness. Your Jesus, your God is the greatest, eternal greatest. All the time. இவ்வளோ அடிக்கலாம்னு பார்க்குறானுங்க, எதுக்காக அடிக்கலாம்னு பார்க்குறானுங்க, எல்லாருக்கும் படம் இருக்கிறானுங்க, அடிக்க முடியல. He is the eternal greatest God that way. நீங்கள் பாருங்க, அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம வச்சிருக்கோம். இஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் eternal. நாட் ஆல் த டைம், eternal. நித்தியமாக அவர் கிரேட். ஓகே, யோனா 4வது பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி பகுதி ஐ லைக். இந்த யோனா புஸ்தகம் வாசிக்கும் பொழுது இது சண்டே ஸ்கூல் சொன்னாலே சண்டே ஸ்கூல் கதை மாதிரி முடிச்சுட்டு போயிடுவோம். சண்டே ஸ்கூல் கிளாஸை யோனா அந்த பாட்டு என்ன தெரியும்? கப்பலேறி போனா தாசிசுக்கே அப்புறம் அன்றோ பரிதம் அப்புறம் மீன் வைத்தா அன்றோ பரிதம் அதோட முடிஞ்சா 3 நாளில் முடிஞ்சு பாட்டு முடிஞ்சு நம்ம நினைக்கிறோம். அந்த மீனுக்கு அங்கிட்டெல்லாம் சொல்லலை. ஸோ அதனால அதில் யாரோட கதை? யோனாவோட கதை. கிரேட் பாய் என்ன நினைச்சி ஏன் மீன் வளர்த்து போனான்? அதாவது ஆண்டவர் அவனுக்கு ஒரு செய்தியை கொடுத்தாரு. நினைவே கிட்ட போய் சொல்லு, அவனுக்கு சரியான அட்டோலி அநியாயம் பண்றானுங்க, அவங்க அழிஞ்சு போறேன். நிலக்கட்டுங்க. இந்த கதையை நம்மளும் இருக்கிறோம். யோனா இல்லை, நான் தான் இயேசு கிட்ட ஒரு செய்தி சொன்னாரே, இந்த உலகத்தை அழிக்க போறேன். இவனுக்கு பேர் அட்டோலியம். செய்கிற அநியாயம் அட்டோலியம் தாங்க முடியல. கொடுத்துருக்காரா இல்லையா செய்தி? சொல்றோமா இல்லையா?
இண்டிவிஜுவல் ஆசை சேருமா, ஆசை சேருமா. இந்த உலகத்தை அழிக்க போறேன், இதே செய்த நோவாக்கள் சொன்னாரு, டேய் இந்த உலகத்தை அழிக்க போறேன், கப்பலை கட்டு. ரைட், ஓகே. முதல்ல என்ன போல டிசோபீடியன்ட். அவனை எங்கே போனோம், ஆக்சுவலி சிங்கப்பூருக்கு போகணும், கிட்ட சிங்கப்பூர் அப்படின்ட்டுவோம், சிங்கப்பூருக்கு போகணும் ஜோனா. ஆனால் அவன் எங்கே போனான், விநாயகர் போனான். சிங்கப்பூர் கிட்டையா விநாயகர் கிட்டையா? எது கிட்ட போறீங்களா? நீங்களும் காட்டிலாம் ஓட்டுவீங்களே, இப்போ காட்டி நல்ல காட்டியாக வச்சுருக்கீங்களா? என் காட்டி போய் சேரும் 2 நாள் ஆகும். யாரு? அதே போலதான் கெட்ட அவளுதான் போக சொன்னார் ஆண்டவர். அவங்ககிட்ட போய் சொல்லிடாருன்னு அவன் போகல. அவன் போனது மட்டும் இல்லாம என்ன நினைச்சு, அவனால அவன் கப்பலில் ஏறி போயிட்டான். விட்டார் ஆண்டவர். இவனால மற்றவன பிரச்சனை. ஏன் தாமான் உங்களுக்காக நான் ஜபிக்கல. என் தாமான்ல கொலை போகுது, கருப்படிக்கிறானுங்க, கிட்னாப் பண்றானுங்கன்னா தான் அதை நான் போகுறேன். ஏன்னா அந்த செய்தி இங்கே தான் கொடுத்துருக்கு. ஆண்டவர் அந்த செய்தி இங்கே தான் கொடுத்தாரு. நான் தானே ஜபிக்கணும், நான் தானே சொல்லணும். இங்கே தாமான் எங்கிட்ட கொலை போடுங்க, ஒரு மோட்டர் நிற்க முடியல, வெளியே ஒரு காரியம் வெளியே வைக்க முடியல. அபிப்பிரேக் முன்னாடி மாதிரி நம்ம டெப்த் இருக்குல்ல, ப்ரே வாக், ப்ரே ட்ராக் அகெயின் இந்த ப்ரே ட்ராக் போகும்போது தான் இந்த சகோதரியை கூப்பிட்டு சொன்னாங்க, ப்ரே ட்ராக் போனது தான் நான் பண்ணேன். எப்படி இனிமேல் மாதத்துக்கு ஒரு இடத்தையே ஒரு ப்ரே ட்ராக் முடிச்சுட்டு வந்து அப்போ ப்ரே பண்ண நம்ம தாமானுக்கு போய் காலையெல்லாம் காடி விட்டுருக்குல்ல, கொஞ்ச நேரம் தான் தாமனாமான் அந்த பக்கம் தாமான போயிட்டு வருது. தேங்கிக்கா இப்படி அவங்க 9 மணிக்கு தானே வராங்க, 9:30 ஆகுது. தாமனிங்க தான் வாங்க. ஓகே, சரிமா ஓகே, சரி. So we suppose to go and pray for the places, the distractions. ஏன்னா பிசாசானவன் நம்மளை அழிப்பதற்காக காத்துட்டு இருக்கிறான். அழிக்க முடியாது, நம்ம அழிக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? நம்மள அடிக்கிறதுக்கே என்ன கேட்கலாம், இத்தனை பேர் இருக்கிறானுங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் உங்களை மட்டும் ஏன் பண்ணுறோம்? ஏன் நம்ம ரஜினி ஸ்டாயில் இல்லை அவன் உலகத்தில் அவன் பற்றி நினைக்கிறீங்க. உலகத்தான் நீங்கள் யாருன்னு, பிசாசு நீங்கள் யாருன்னு, இருளின் ஆவிக்கு உங்களுக்கு தெரியும். இது இருளின் ஆவியின் பிள்ளை இல்லை. இவன் தான் இங்கே அடிக்க முடியும். கோலியாத்துக்கு தெரியும் இந்த தாவீது தான் இங்கே அடிப்பான். பெரிய படம் இல்லை, பெரிய படையில் நிற்கிற வித்துவானா இல்லை, இந்த சின்ன பையன் தான் என்ன அடிப்பான். நீங்க தான் சின்ன சபையை, திருச்சபையை நீங்க தான் அவனை அடிக்க முடியும். ஏன்னா அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இவன் ஏற படத்துல ஏறான். அங்க படகு பிரச்சனை, கேப்டனுக்கு பிரச்சனை, பேசஞ்சருக்கும் பிரச்சனை. அங்குள்ள சட்டி முட்டி சாமானா தூக்கி போடுறாரு கடல்ல. சொன்னாலும் தப்போ நான் புரியல, உங்க டெம்பரரி ரிவைஸ் பண்ணுவோம், டிமாண்ட் பண்ணுவோம். அதெல்லாம் தூக்கி போடுறான். கொந்தளிப்பு நிற்கிற மாதிரி தெரியல. என்னடா இந்த மாதிரி வருது பிரச்சனை? இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்க. நேச்சுரலி இப்போ கோயில் வராது. டோரியா காலம் தானே டோரியா வரணும், இப்பயும் வருது டோரியா அந்த மாதிரி. அப்படின்னா அவங்க வளரும் தெரியும், உங்களுக்கு தெரியும். சரி, முன்ன அப்படிதான் போடுவாங்க, லாட் போடுவாங்க. எந்த போய் இந்த லாட் போட்டு பார்ப்பீங்க, இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, தாயம் போடுறது சரிங்களா? கிருத்தம் சரி, ஒன்று கொடுவ கொண்டு பிள்ளைங்களா, தாயம் போடுற கடவுள் நம்ம கடவுள். ஏமே சத்தியத்தின் தேவன். இவன் தாயம் போடுறான். யாரு? உலகத்தான் தாயம் போடுறான், தாயத்தை போடுறான். யாரு? என்ன பிரச்சனை? இவனுக்கு தான் அந்த பிரச்சனை. யாரு? எவ்வளோ பெருகிற ஒரு நீ தானே அந்த பிரச்சனை.
இவன் பேசாம விட்டுட்டான். கொஞ்சம் போட்டு இவன் நினைச்சான் அந்த தாயம் வருவது வராது நினைச்சான். நிச்சயமாக வரும். உன் பேர் தான் வருது. மெஸ்ஸி பேர் வரல, ரொனால்டோ பேரும் வரல, உன் பேர் தான் வருது, என் பேர் தான் வருது. அவன் சொல்றான், என்னடா செஞ்சு தொலைஞ்சி, ஏன்டா நீ சொல்ற, நீ கொள்ளவும் முடியல, ஏற்றவும் முடியல, என்னடா அநியாயம் பண்ற நீ. அவன் கேட்கிறான். ரொம்ப அழகா அதுக்கு படிச்சு நம்ம நல்லா இருக்கிறது படிக்க போய் 4 நாள் அதிகாரம் 10 வருஷம் தான் இருக்கும். அவன் கேட்குறான், கேப்டன் கேட்குறான், டே நீ யாரு, என்ன குளம், எங்கிட்டு வர, உன் வேலை என்ன, உன் தேசம் எங்க. அழகா அது படிச்சிருமா? என்ன சீன் யோனா புத்தகத்தை எடுத்துட்டீங்களா? அதான் எடுக்கலாம், அதான் படிக்கலாம். வாசனா படிக்கிற அவசியம் இல்லை. அவன் பாருங்க, அவரை டீட்டெயிலாக சொல்றான். 4 இருக்குது, 4 3 2 இருக்குன்னு நினைக்கிறேன். மூணாவது அதிகாரத்தில் இருக்கும். 3வது அதிகாரம் படிங்க. 1 6 இல்ல 8 இருக்கு பிள்ளை. அந்த நோட் போடுறாங்க, 7 படிங்களேன், அழகா இருக்கு. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம். சீட்டு போட்டானுங்க. பாருங்கள் என்று ஒருவரோடவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு நான் சொன்னல, நோட் போட சீட்டு போட்டானுங்க. என்ன நடந்து பார்க்கணுட்டு யார் பேருக்கு வந்துச்சு? அப்புறம் சொன்ன படிக்குமா? அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்லலாம். உன் தொழில் என்ன? உன் தொழில் என்ன வேலை செய்ய நீ கேட்கிறா? யோனா வந்து கேட்கிறேன், என்ன தொழில் நீ செய்கிற? லோக்கடியா யோனா என்ன தொழில் செஞ்சான், என்ன செஞ்சான்னு சொல்லலை. இங்கே பாடம் இல்லை, இங்கே பாடம் இல்லை. Is a career. Career வேற, your job வேற. Your work, your job is different, you know. Two different things. Your career. நான் இந்த மாதிரி ஆஃபீஸராக இருந்தேன், இந்த மாதிரி நடந்து வேலையில் வந்து என்ன CEO இருந்தேன். இதுதான் கேட்குறேன். இவனும் சொல்லலை, என் பரம்பரை என்ன, என் ஜாதி என்ன, நான் ராஜா பரம்பரை பிறந்தவர். இந்த லெவலெல்லாம் கரெக்டாக சொல்கிறவன் தான் சொல்லணும். எப்படி சொல்கிறான்? படிக்க. நீ எங்கே இருந்து வர? எங்கிருந்து வர? உன் தேசம் எங்கே? நீ என்ன ஜாதி? உன் தேசம் எங்கே என்ன சொல்கிறான் பாருங்க. கீழே பதில் கொடுப்பான். உன் தேசம் எங்கே? அதுக்கு அவன், நான் எபிரேயன். நான் எபிரேயன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சம் வரை அப்ராஹாமின் சங்கரி. ஓகே, அதில் அடைஞ்சிருச்சு. நான் கிறிஸ்துவன் சொன்னாக்கா, நான் கிறிஸ்துவான பிடிக்கப்பட்டவன். பாட்டு இந்த பாட்டு படிக்கிறீங்கள? ஓகே. அப்புறம் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இருக்கா? கர்த்தர் இடத்துல பயபக்தியோடு ஆராதிக்கின்ற கூட்டம் இந்த கூட்டம். ஒருத்தன் தான் நிற்கிறான். கப்பலை பெசஞ்சு இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் நிற்கிறான். ஆனால் சொல்றான், நான் கர்த்தரை ஆராதிக்கின்ற மனுஷன். அந்த ஜாதியில் சேர்ந்தவன். கிறிஸ்தவனே, உன் வேலை இடத்துல, உன் தாமானில், உங்களுடைய ஜாதி வெரி சிம்பிள். நான் என்னுடைய உங்களுக்கு தெரியும், தெலுங்கு. நான் போனாங்க, அங்கே இருப்பானுங்க, எல்லாம் இருப்பாங்க, சடங்கா சாரியெல்லாம் செய்வானா, நிற்பேன். செய்ய மாட்டேன்டா. ஏனென்றால் என்னுடைய தேவன் பரலோகத்தின் தேவன். சத்தவனுக்கு கொள்ளி நீ மற்றவனுக்கு வைக்கிற கொள்ளி. பரலோகத்தில் நித்திய ஜீவன் இருக்கா? அவனுக்கு பிடிக்கவே இல்லை.
ஓகே, சொல்லுங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன். இதுதான் நம்முடைய பிரச்சனை. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி இருக்கிற எங்க போய் மாற்றான், மீன் வயிற்றுக்குள்ள போய் மாற்றான். அப்ப நாரி போகுது, அசிங்கமாகுது. அப்புறம் படிக்க என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஏன்டா அப்படி செய்யற? உனக்கு இவ்வளவு பெரிய ஆண்டவர் இருக்காரு, நீ பெரிய ஜாதி, நீ வந்து எபிரேயர், ஸோ கடலையும் மண்ணையும் விண்ணையும் படைத்த தேவன் உண்டு, தேவன் அதை ஆராதிக்கிற தேவன் சிலை வழங்குற அவங்க சிலை வழங்கு சொல்லவே இல்லை. இவனுக்கு சிலை வழங்குறவனுங்க இஸ் ஐடியல் வச்சுப்பர்ஸ், ஐடியல் வச்சுப்பர்ஸ். அது நான் சிலை வழங்க சொல்லலை, மண்ணையும் விண்ணையும் தேவனை நான் ஆராதிக்கிற தேவன், சிலை வழங்க செய்ய மாட்டேன், சிலை வழங்க செய்ய மாட்டேன். ஓகே, படிக்க. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து ஒன்னும் கொந்தளிக்குது. அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஓகே, அவங்க நீயே இருக்கு அந்த பிரச்சனை தீர்னாக்கா கிறிஸ்தவனே, இந்த பிரச்சனை தீர்னா உங்கள்கிட்ட இருக்கிற விஷயமே நீ சொல்லு, நாங்கள் என்ன செய்யணும் நீ சொல்லு. நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருக்குது, இல்லை நம்மளோட சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லை நம்ம தேசத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு பதில் நம்ம தான். நம்மளோட தேச உருப்படியாக இருக்கணும்னாக்கா தெரியல, பார்த்துன்னு தெரியல, இங்கே தெரியல. போராடுவோம் போராடுவோம், இது எப்போ பார்த்தாலும் போராடணும், எது எடுத்தாலும் போராடலாம் இந்தியாவில். பார்த்தீங்களா, இப்போ ஒரு பேர் போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல, என்னடா போராடுறீங்க? இந்த வேலைக்காரனுக்கு போனால் போராடுறீங்க, அப்போ வேலைக்காரன் காந்தி தாத்தா வந்தாரோ போராடுறீங்க, காந்தி தாத்தா முடிஞ்சு நம்ம யாரு விஜய் தாத்தா வந்தாரு அவனையும் போராடுறீங்க. என்ன போராட்டம் உங்களுக்கு? அவங்க போராட்டம், நம்மளோட போராட்டம் கர்த்தரை பற்றி நம்ம. ஓகே ஓகே, நான் படிக்குமா? எங்க விட்டுட்டேன், எங்க விட்டுட்டேன்? செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். அது தெரியும், இந்த கொந்தளிப்பு வந்து மன்னிச்சிருக்கேன் சாமி, இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் இல்லையா? இதை தூக்கி கடலை போட்டுருக்கான், பிரச்சனை தீர்த்துருக்கான். இவன் நினைச்சான் சாவை பற்றி கவலைப்படல, யோனா சாவதை பற்றி கவலைப்படுறேன், இவனுக்கு தெரியும் மெய்யான தேவன் தானே ஆராதிக்கிறான், கவலைப்படலை. இன்னும் தூக்கி கடலை போட்டுரு. இவன் நினைச்சேன் இதோட பிரச்சனை தீர்ந்துருச்சு, நான் சத்துருவேன் இந்த ஆண்டர், அப்படிதான் நானும் நினைச்சேன். எங்கள் அம்மா சத்துட்டாங்கனாக்கா நான் உழித்து வர வேண்டாம், பிரச்சனை தீர்ந்துச்சு, இந்த கேள்விக்கு கேன்சர் வந்துருச்சு, கேன்சர் நோய் சீக்கிரம் போவாது, சத்துருவோம் நினைப்பேன். இவர் உடம்பா இருக்குது, அது கேட்டு நான் இருக்கு, அது சொல்லி கேட்குறாரு. இந்த ஃபீஸ் போட்டுருக்குமா, கடலை போட்டானுங்களா? சரி, கட்சோட்டான ஸ்டோரியா போட்டானுங்க. போட்ட பிறகு என்ன நினைச்சு மீன் வயசுல பண்ணிட்டான். இவன் நினைச்சான், சத்ருவன் நினைச்சான். அவரு உன்னோட வழிகள் வேற, என்னோட வழிகள் வேற, உன்னுடைய திட்டம் என்னோட திட்டம். நம்ம பிளான் பண்றோம். ஓகே, ஸோ தேவர் distraction turned into transformation. மாறிட்டாங்க. என்ன நினைச்சி அங்கே போய் சொன்னான், நினைவு போய் சொன்னான், ஐயா ஆண்டவன் வந்து பட போறாரு, சாவடிக்கு போறாரு, நியூஸ் போயிடுச்சு. எங்க வரைக்கும் போயிடுச்சு நியூஸு? இருக்கா? ஓகே, அப்ப என்ன ஆச்சு? மூணாவது அதிகாரத்தில் என்ன ஆச்சு? ஆண்டவர் போய் சொன்னான், நினைவை சொன்னான். நினைவை
எல்லாரும் மனம் திரும்பினாங்க. எல்லாரும் மனம் திரும்பினாங்க. ராஜாவிலிருந்து, மிருகங்களிலிருந்து, அரசரிலிருந்து எல்லாம் மனம் திரும்பி என்ன இருந்துச்சு? சாம்பல் உட்காந்துட்டானுங்க. பகவான் சொன்னாரு, தெரியல, அந்த ஒரு சட்டத்தால் போட்டுருக்கு. ஓகே, யாரு சோனியா? சோனியா ஒரு வாட்டி இப்படி தான் சிறு வயசில் அவங்களும் தயார் பண்ணல. இந்த வருஷத்தில் கிளீன் பண்ணிச்சுனாரு போட்டுட்டு இந்த அக்கா போயிட்டு சொன்னேன். இன்னும் ஒரு கிளி போனச்சுன்னு எங்கள் அக்கா இதெல்லாம் தெரியாது. எங்கள் அக்கா நம்ம எதார்த்தம் பண்ண முடியும். அப்போ காயப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி கிளீன் பண்ண சில்வாரை ஒரு தூக்கிட்டு ஓடிட்டான். அவனை கூப்பிட்டு சொல்றாங்க, மணி மணி நீ உன் சொல்லுவா தூக்கிட்டு போயிட்டானுங்களா? ஏன்னா அந்த திருட்டு போன சிலவர்களா திருட்டு போறானுங்க. இப்ப அதை பேசி இங்க பேஷன் இல்லை. ரெட் உடுத்தி சாம்பிளிலே ஓடி பண்ண போடுறாங்க. பொம்பளை பிள்ளைங்களும் அவங்கள போய் என்ன போடுறானுங்க. ஓகே, அது வேலை கூட நினைக்கிறா? வேலை கூட தானே. இது கூட அது வேலை கூட நினைக்கிறேன். லீவாய்ஸ் அப்புறம் அப்போ இனிக்க மனசுக்கு பட்டு நீ போய் இந்த மாதிரி கிளினிக் போன சொல்லுவாரா போய் அவரை கொடுத்து வாங்கணும். ஓகே, இப்போ அது பேசுனேன். ஓகே, நீங்கள் ரெட் உடுத்தி மேபி இப்போ பேசுனா இருக்குன்னு நினைக்கிறேன். இது பேசுறது இருக்கு. ஆமாம், பிள்ளைங்களாம் போடு கொஞ்சம் அப்படி போடுறாங்க. ஓகே, சொன்னால் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. இதான் பேசுறாங்க. அப்படி பேச போடுறவங்க ரெட்டு உடுத்தி அசிங்கமாக அவங்க சாமணியில் உட்காந்துட்டாங்க. அப்படியே போட்டிருக்கு, அப்படியே உட்காந்துருக்கு. உட்காந்துருக்குங்க, நாற்காலி போட்டு சொகுசா உட்காந்துருக்குறாங்க. சோஃபாவோட ஏக்கோட போட்டு. நான் இன்னைக்கு படித்தேன். எப்படி படித்தோம்? எங்கே படித்தோம்? பிள்ளை அந்த 4 3 படிங்க, கொஞ்சம் படிங்க. ராஜாவுக்கு எட்டிடுச்சு சரி. ராஜ வஸ்திரம், ராஜ வசத்தை கழட்டிட்டான். ஏன் சொல்ல வர்றனாக்கா, dear brothers and sisters, maybe it take like this, maybe it take this. husband wife, children, ஒரு நாளாவது உபவாசம் எடுத்து பிள்ளைங்களோட உட்கார்ந்து டீச்சர் வச்சு அது பிறகு நல்லா சாப்பிடுங்க. அதுக்கு போய் சாப்பிடுங்க, நான் வேணாம்னு சொல்லுங்க. டீச் இந்த பிரச்சனை வந்துடும். ஏன்னா நான் உண்மையை ஜெலஸ் பண்ணுறேன். நான் உண்மையில போராட்டம் பண்ணுறேன். நம்மளுடைய சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள் 1 மாதம் மோசம் பண்ணுறான். சின்னதுலேருந்து பெருசுலேருந்து மோசம் பண்ணுறான். பண்ணுறானா இல்லையா? அவன் ஒழுங்கி சாப்பிட்றாமா ஒழியாமல் சாப்பிட்றானா மோசம் பண்ணுறான். கும்பிட்றான், தான் கும்பிட்றான். எங்கே சாப்பிட்ற மண்ணுக்கு நம்ம வெக்கப்படுறோம். அவன் பிள்ளைங்களோடு தொழுது நம்ம வெக்கப்படுறோம். நீங்கள் காசு கொடுத்தாலும் சாப்பிடுங்க, வயசில் சாப்பிடுங்க. இல்லை லீமா புக்கு வச்சுருக்கீங்க, லீமா புக்கு நாங்கள் லீமா புக்கு வச்சுருப்பாங்க எங்கள் அப்பாலாம். பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க, எழுதிக்கிங்கன்னு. அது கடன் இல்லையே. சாப்பாடு வாங்கிட்டு ஆண்டவரே நன்றி கேட்க பார்க்குறவங்க கேட்டுட்டோம். என் கெட்ட வார்த்தை பேசுகிறேன், அவன் தண்ணி போட்டு என்னமோ பேசுகிறான், கொச்சா வார்த்தைலாம் பேசுகிறான். ஆண்டவரே இங்கே ஒன்றும் ஆசீர்வதிங்க, இங்கே இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிங்க, ஏசி நம்ம ஆமாம். வெரி நைஸ். ஓகே, ஸோ என்னாச்சு? Jonah for showing Jesus same amount of time
increase. ஸோ மீன் வாய்ச்சல் எத்தனை நாள் இருந்தால் யோனா இயேசு எத்தனை நாள் இருந்தார் கல்லறையில்? அதான் சொன்னார் ஆண்டவர், யோனாக்கு கொடுத்த அடையாளமே என்று வேறு அடையாளம் உங்களுக்கு இல்லை. அப்பயே எப்போ யோனா எப்போ போட்டோம்னா நம்முடைய இயேசு எப்போ உண்டு. இது பழைய ஏற்பாட்டில் அப்பயே சொல்கிற ப்ரோசி. இதான் ப்ராப்பர்சி, இதுதான் தீர்க்கு தரிசனம். யாரும் யோனாவுக்கு தெரியல, இவங்களும் மாட்டிக்கிட்டே நினைச்சாங்க. ஒரு ரட்சையோடு இருக்கிற அப்போ வயிற்றுலேருந்து அவன் ஜபிக்கிறான். ஜபிச்சா தானே இவன் வயிற்றுக்களை மாட்டிக்கிறனால இந்த மீன் வயிற்றுல மீனுக்கு செரிமானம் இல்லை, வயிறு உடிச்சு கற்கவும் முடியல, காற்றும் வெளியே மாட்டுது. காற்று வெளியே உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப கஷ்டப்படுது. 3 நாள் இவன் வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு. பரிசுத்தவானுங்களே, பரிசுத்தவான் நீங்கள் எங்கே இருந்தாலும் அதுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். நம்ம வேலை செய்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்ன நினச்சா அது கட்டிடுச்சு. ஸோ bring the same message of salvation to God and Lord. என்ன சொல்கிறாரு? நினைவுக்கு அவர் போய் சொல்லடா, இது ரட்சிப்பின் செய்தி. ஓகே, கடைசி கொடுத்துமா அப்ளிகேஷன். ஓகே, கடைசி இதுனா நினைச்சு நம்ம கொடுப்போம். மேலே படம் தெரியும். கிரேட் ரிவைவல். பட் 1 disobedient. பட் 2 என்ன நினச்சி? பட் 2 இல்லைங்களா திருப்பி வச்சுருக்கேன். பட் 1 disobedient. But 2 prayer, but 3 repentance, but 4 revival, great revival. எப்போது யோனா சொன்ன பிறகு வந்துச்சு. அவன் என்னானது ஜான் ஓன் லேர்ன் லெசன். இவன் என்ன செஞ்சு அதான் முடிஞ்சிச்சு. காட் இஸ் மெர்சிஃபுல் சொல்கிறான். நீங்கள் இப்படி செய்வது எனக்கு தெரியும். நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவர், தயவு உள்ளவர், மன இறக்கம் உள்ளவர். நீ தட்டிக்க மாட்டீங்க. விட்டுட்டார், நினைவை விட்டுட்டார் ஆண்டவர். ஆனால் இவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம அப்படி தான் நாசமாக போவேன், குடிச்சவராக போவேன். சில பேர் செய்யாதுங்க, கிறிஸ்தவம் செய்ய மாட்டீங்க. எங்கள் மனசுக்குள்ள என்ன நினச்சிருவோம்? போராமையின் ஆவி, பெருமையின் ஆவி சில சமயத்தில் நம்மளுக்கு தெரியாமையே வரும். தெரியுங்களா? ஏன்னா நம்மளுக்கு தெரியாமையே அந்த பெருமையின் ஆவி நம்ம கவனிக்கிறத. பெருமையின் ஆவி ஆண்டவர் பிடிக்காது. சில சமயத்தில் அவங்க நல்லா படிக்கிறாங்கல்ல, இல்லை 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 உழுது. என் பிள்ளை கேட்பானுங்க. இவனுக்கு வேணும்ட்டே கேட்பான். என் மாதிரி எனக்கு வேணும்ட்டு நோண்டிடுவோம். உன் பிள்ளை என்ன வல்லவர் கல்லவர் என்ன சொல்கிறீங்க? ஏபிசிலாம் இல்லையா? அந்த இருக்கா? இப்போ நமக்கு தெரியும் தானே. கவனம் சொல்லு. என்ன இருக்கு? உனக்கு தெரியும். நீ தான் தாய், நீ தான் பெற்றவளை, ஏன்னா மற்றவளை. அந்த ஏபிசியில் பிள்ளை வகுப்பு ஓ ரவுண்டாக இருக்கும். வல்லவர் கிளாஸ், அப்புறம் பெரியவர் கிளாஸு, கிளாஸ் பேரு பைபிள் பேருமா இருக்கலாம். இல்லை ஏன்னாக்கா ஏபிசி ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னாக்கா, ஏன்னாக்கா அவங்களுக்கு அந்த ரைட்டிங் இருக்குல்ல, அது தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ இவங்க பேசுவாங்க. ஏ மாதிரி வடை சாப்பிட்றாங்க கேட்குறானுங்க. என் உள்ள இன்னைக்கு ஒரே ஒரு கிளாஸ் என்னது? டி. நான் அந்த கிளாஸ் தான் இருப்பேன் எப்பயுமே. டி. இப்போ ஏபிசிடியெல்லாம் இல்லை இல்லை தானே. சேஞ்ச். இப்போ என்ன இருக்கு? நான் சரியாக இருக்கிறேன். வேறு மாற்றிட்டாங்க, ஸ்கூல்லே மாற்றிட்டாங்க. பிகாஸ் டிஸ்கிரிமினேஷன்.
ஆனால் இந்த பெருமைக்கு we need to be very careful. நோய்ங்க இல்லையா, அவன் பிள்ளைங்க போது நீங்கள் விசாரிக்கல, உங்கள் பிள்ளையும் அவங்களையும் கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம விசாரிக்கணும். டோன்ட் டு தட். அவங்க அது அந்த ரிப்போர்ட் கார்டு எடுக்கும்போதே வந்துட்டு வருங்க பிள்ளைங்க. ஓகே, டோன்ட் டு தட். ப்ரே ஃபார் தட். நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நல்லா படிக்கணும். அவங்க லெவலுக்கு டீச்சர் சொல்லி கொடுக்கலாம், அவ்வளோதான். அப்படி இருக்கிற ஓகே கால் பற்றி. ஸோ என்ன நடக்குது, அந்த மெசேஜ் ஆண்டவர் கொடுக்குறாரு. யோவான் 14:6 படிச்சினாங்க, ரோமன் 17 படிச்சினாக்கா ஆண்டவர் அவங்கள தண்டிக்கல, விட்டுட்டாரு. ஆனால் இந்த யோனாவுக்கு அதை பிடிக்கல. நீங்கள் தண்டிக்கிறேன்னு சொன்னீங்க, தண்டிக்கல. அப்ளிகேஷனாக சொல்லுவோம். ஓகே, என்ன நடக்குது, நீங்கள் தண்டிக்கிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் தண்டிக்கல. அப்போ நான் சொன்னது பொய்யா? நான் யாரு? எதுக்கு ரொம்ப பிரசவம் பண்ணணும்? எதுக்கு ஆர்டர் பண்ணி சொல்லணும்? நம்ம பிள்ளை நான் கேட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரே பண்ணியிருக்கேன். ஆண்டவரே, இவங்களுடைய நோய் சுகமாகக்கூடாது அப்படி நான் பண்ணியிருக்கேன். சுகமாகக்கூடாது. எந்த மாயம் மந்திரம் எந்த சாமியை பார்க்குறாங்களோ சுகமாகக்கூடாது. உங்ககிட்ட வந்தனா சுகம். இது வாரம் வந்து என்னென்ன ஆண்டு ரொம்ப அழகாக போட்டிருக்கு. ரட்சிப்பு கர்த்தருடையது, சுகம் கர்த்தருடையது. ஆண்டு தான் கொடுக்குறாரு. நம்ம ப்ரே பண்ணணும். சுகம் கொடுக்காது அவங்க ஆண்டோடைய பாசம். இங்கே அப்படிதான் பிரச்சனையே உண்டு. ஆண்டவர் இந்த நகரத்தை நினைவையே தண்டிக்க வேண்டும் சொல்லிட்டு இவன் என்ன செஞ்சா, கொஞ்சம் மேலே படிச்சிங்கனாக்கா கீழே அந்த நாளெலாம் ஒரு குடிசை போட்டு பார்ப்பான். இந்த நினைவே போகுதா இல்லையா? இருக்காது. இருக்காப்புல 4வது அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு படிக்க. போய் குடிசை போட்டான், வீடு கட்டிக்கிட்டான். அங்கே நினைச்சு துக்கா இல்லையோ. ஓகே, குடிசை போட்டான். என்ன நல்ல மனசு, கிறிஸ்தவனே குடிகாரனே, இவன் நாசமா போறான் பார்க்கணும். இவன் நாடு போய் வந்தது கூட ஆண்டவர் கல்வி விட்டு நல்லா ஆக்கி கொண்டு விட்டாரா? அதை அவன் பார்க்கல. இவன் நாசமா போவானா? குடிசை போட்டு பார்க்குறாங்க, போகும்போது பார்க்குறாங்க, உனக்கு வீட்டில் இருக்கானுங்களா பார்க்குறாங்களா? அவன் நான் ஆண்டு சொல்றேன். அங்கே பாருங்க, ஆண்டு நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன கற்றுக் கொடுக்குறாரு? ஒரு செடியை ஒரு மேய்க்குமா இருக்கு பார்க்க, கொஞ்சம் படிச்சிருக்குமா? ஆமணத்து செடியை ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா நல்லா இருக்கு, வெயில் இருக்கு. காஞ்சி போச்சு. வெயில் அடித்தோடனே ஒரு தாங்க முடியல, நான் சத்துருவேன். நீ இருக்கிறதால சத்துருவேன்றாங்க. நீங்கள் எவ்வளோ போஸ்ட் பாருங்களேன். எனக்கு கடை தூக்கி போடுங்க, நான் சத்துருவேன். கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் நான் சத்துருவேன். நீ சாக மாட்ட, நீ மற்றவங்கள சாவடிச்சு நீ சாவ. ஓகே, வெரி நைஸ் புக், வெரி நைஸ். ஆனால் நான் இந்த பிரசங்கத்தை பண்ணுறதுக்காக எனக்குள்ள இது பிரசங்கத்தில் இல்லை,
வீட்டுக்கு போகலாம் அன்றைக்கி வரும் பொழுது இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் அழுதுட்டேன். என்னுடைய டிவோஷன் டைம் சொல்லுவாங்கள்ல, இந்த டிவோஷன் டைம் செய்யும் பொழுது 3ஆவது அதிகாரம் செய்து ஆமோஸ் பக்கத்தில் தான் அங்கே மனிதங்க கொஞ்ச நேரம் அவர் வசனம் வரும். பஞ்சம் வருகிறது, பஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறது. எது பஞ்சம்? என்ன பஞ்சம்? தண்ணிக்காக பஞ்சம் இல்லை, அப்பத்துக்காகவும் பஞ்சம் இல்லை. என்ன பஞ்சம் வருது? தேவனுடைய வார்த்தைக்காக பஞ்சம் வருகிறது. படிச்சிருக்கீங்க அந்த வார்த்தை? படிச்சிருக்கிறோமா? anybody knows that? ஆமாம் சொல்றா. ஆமாம் சொல்றாங்க. பஞ்சத்தை பற்றி ஆண்டவர் பேசுறாரு. அங்க சொல்றாரு, அழகான ஸ்திரீகள் வாலிபர்கள் சோர்ந்து விழுந்து விடுவார். அப்ப தேவனுடைய வார்த்தையின் பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. The word of God, the word of God. சோறு. அப்ப தேவனுடைய வார்த்தை 11:8-11 அது வார்த்தை தெரியுமா? 8:11 8வது ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சமல்ல, அப்பத்தினால தண்ணீரினால சோத்தினால வர பஞ்சமல்ல, ஜனக்கு தண்ணி ஜலவனாக்க வேதத்தில் தண்ணினால் வந்து தாகத்தினால் பஞ்சமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவே. என்னது? கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் பஞ்சத்தை அனுப்புவேன். தேவனுடைய சத்தத்தை ஆங்கிலத்தில் ஒரு இது போட்டிருப்பாடுங்க, லவ்லி பேக்கிங்ஸ் 13 அதே அதிகாரத்தில் 13 இதை போட்டிருக்காங்க. In that day the lovely virgins and young men shall faint for thirst. இருக்கா? அந்நாளிலே சௌந்தரியமான நல்ல வார்த்தை பிடிச்ச வார்த்தை, சௌந்தரியமான அழகான லட்சணமான, அதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தமிழ் வார்த்தை. சௌந்தரியமான கன்னிகை வெஜின்ஸ் யங் வெஜின்ஸ் வாலிபரும் என்னது தாகத்தினால் சோர்ந்து போயிருப்பார். சாமம் போடல, நீ சாக மாட்ட வாலிபர்களே. அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. சௌந்தரியமான வாலிப பிள்ளை, வாலிப பையன். பின்னதான் பாடிக்கிட்டேன், பின்னதான் போன கொடுக்கல.
விட்னஸ் ஹெல்த் டாக்டர் அந்த எப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏறெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ பாடியோட இருக்கணும். ஓகே, டபுளிங் போடு, பங்கு போடு. ஆனால் இங்கே ஆவிக்குரிய ஆத்மாவில் சோர்ந்து போகாமல் இருக்கு என்ன செய்யணும்? ஆண்டுடைய கேட்க மாட்டான், தூக்கம் வருது, படிக்க மாட்டான், போயிடுவான். எது கேட்பான்? பன்னி மிட்டாய் கேட்பான், பிச்சு போன மிட்டாய் கேட்பான். இப்போ தான் மொபைல் அந்த பாட்டை பாப்புலர் இருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி வெரி சூன் தேங்காய்லாம் இல்லை, பைபிள் இல்லை, அரபு நாட்டில் இல்லை, கேட்டாலும் கிடைக்காது. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, சத்தியத்தை தெரிஞ்சு நீங்களும் நானும் யோனா போல ஓடி படிக்கிறது கேட்கறது. ஸோ யோனாவுக்கு ஆண்டவர் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு. Salvation, Jesus brings saves a message of salvation to God alone. ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்குறது. ஓகே, அப்ளிகேஷன். We cannot hide from God. யோனா எங்கெங்கோ போய் மறைஞ்சான், ஓடனா, ஒளிஞ்சான். ஆண்டு விட்டுட்டு தேடல். உன்னோட அழைப்பு என்ன? அப்ளிகேஷன் கடைசியாக இந்த புத்தகத்தில் 4வது பகுதியில் உன்னோட அழைப்பு என்ன? அதெல்லாம் நம்ம குழப்படி பண்ணாதீங்க. உன்னோட அழைப்பு என்ன கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது நல்லா ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கணும். அழைப்பு எனக்கு தெரியல, நான் என்ன வேலை செய்கிறேன். இந்த நெகிமையான ஒருத்தர் தான் தெரியுங்களா? பாஸ்டர் நெகிமையெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ பேர் வச்சிருக்காங்க நெகிமையை தெரியும். பழைய ஏற்பாட்டில் அவனோட வேலை என்ன? ராஜாவுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறது. ட்ரிங்க்ஸ், ப்ரூ காஃபி, ஹை டீ, கட்டிங் டீ, இந்த மாதிரி டீ குடிக்கிற வேலை தான். அதான் அவனோட வேலை. அழைப்பு தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக அவன். ஓகே, ஸோ யூ கேன் ஹைட். What God wishes to accomplish to us will accomplish despite all our objections. உங்களை கொண்டு என்ன வேலையை ஆண்டவர் செய்யணுமோ அதை செய்ய முடிப்பார். நம்ம என்னென்ன காரணம் சாப்பிட்டு போக்கு சொல்லலாம், உடனே சாட மாட்டார். அப்படிதான் செஞ்சான் யோனா, அப்படிதான் செஞ்சான், உடனே சாடல். ஓகே, God has plans for us and will see to it that conforms to those plans. ஸோ நம்மளுக்கு ஆண்டவர் பிளான்ஸ் வச்சிருக்கிறார். ஆண்டவர் பிளான்ஸ் வச்சிருக்கு. இன்னைக்கு ஆசிரியர். ஸோ இது எபேசியர் 2:10 படிங்க. எபேசியர் பழைய புது ஏற்பாடு வந்து எபேசியர் பழைய ஏற்பாடு இருக்கு. ஆன்சர் புதிய ஏற்பாடு இருக்கு. எபேசியர், கலேசியர், கொரிந்தியர், எபேசியர், கலேத்தியர், எபேசியர் இருக்கா? கலேத்தியர், எபேசியர் 2:10 படிக்கணுமா? 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நோட் பண்ணுமா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக முன்கூட்டியே ப்ரீடெஸ்டினேஷன்
சொல்லிட்டு நல்ல காரியங்களை செய்யறதுக்கு நீதான் தீர்மானிட்டாரு. ஓகே, அவைகளை ஆயத்தம் பண்ணுகிறார், பண்ணி இருக்கிறார். இது ப்ரிப்பேர். இங்கிலீஷ் வேர்ட் யுவர் வொர்க்மேன்ஷிப். இது நல்லா இருக்குல்ல, ஆங்கிலத்தில் எனக்கும் ஆங்கிலத்தில் படிக்கணும். For we is workmanship, வேலைக்காரர்கள், created in Christ Jesus for good works. வேலைக்காரர்கள் இருக்கிறோம், which God prepared beforehand. இது என்ன புரியுது? That we should walk in them. ஆங்கிலம் வச்சிருக்கீங்களா, படிக்கிறீங்களா? Very nice, very nice. We are workmanship. God prepared. அதனால அன்பானவர்களே, யாராவது படிச்சுக்கிறது மட்டுமல்ல, நமக்கு படிப்பின தேவன் ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அவருடைய நற்கிரிகளை செய்வதற்கே நம்மளை பிடிச்சிட்டாரு. யூ ஆர் த ஒன். ஸோ டோன்ட் லைக் Jonah, submit to God without delay. யோனா போல சாக்கு போக்கு சொல்லாதீங்க. உடனே ஆண்டவரே உங்களோட சித்தம் என்ன நான் செய்கிறேன். Rejoice, salvation of others. மற்றவங்களுக்கும் ரட்சிப்பு கிடைக்கிறன்னு நம்ம ப்ரே பண்ணுவோம். சந்தோஷம் ப்ரே பண்ணுவோமா? ஆண்டவரே நன்றி. யோனா மூலியமாக எனக்கு பாடத்தை சொல்லி